ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம தோசைக்கு தேவையான அளவு உப்பும் சீரகமும் சேர்த்துக்கிட்டேன். வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா கரைச்சிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறதால கோதுமை மாவு கட்டிப்படாமல் நல்லா கரைஞ்சிரும். இது கூடவே கொஞ்சம் கேரட்டும் துருவி சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபைனலாக நம்ம மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவை நான் மூடி வச்சுட்டேன். இப்போ எடுத்து நம்ம தோசை டவாவில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் தோசை இருக்காது, கொஞ்சம் அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம போட்டிருக்கிற சீரகம் இந்த தோசையில் நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னு ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தோசையே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை தோசைக்கு தக்காளி சட்னிலாம் அவ்வளோக்குலாம் டேஸ்ட்டாக இருக்காது. தேங்காய் சட்னி தான் வேறு லெவலாக இருக்கும். வேர்க்கடலை போட்டு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.